அதிகாரம் 22. ஈடு தருதல் பற்றிய சட்டங்கள். ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டிவிட்டால் அல்லது விற்றுவிட்டால், ஒரு மாட்டுக்கு 5 மாடு என்றும் ஓர் ஆட்டுக்கு 4 ஆடு என்றும் அவர் ஈடுகட்டுவார். திருடர் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குண்டு இறந்து போனால் தாக்கியவருக்கு இரத்தபலி இல்லை. கதிரவன் உதித்தபின் இது நிகழ்ந்திருந்தால் இரத்தபலி உண்டு. அவர் ஈடு கட்டியாக வேண்டும். திருட்டுக்கு ஈடாக திருடியவரிடம் எதுவுமே இல்லையெனில் அவர் விற்கப்படுவார். அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் 2 மடங்காக அவர் ஈடு கொடுப்பார். ஒருவர் இன்னொருவருடைய வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ கால்நடைகளை மேயவிட்டால் அல்லது அவர் அவிழ்த்துவிட்டவை பிறர் வயலில் மேய்ந்துவிட்டால், தம் வயலின் சிறந்த விளைச்சலினின்று தம் திராட்சை தோட்டத்தின் சிறந்த பலனினின்றும் அவர் ஈடு செய்வார். தீப்பிடித்து முட்புதர்களில் பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்துவிட்டால் தீயை மூட்டியவர் ஈடுகட்டியே ஆக வேண்டும். ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருட்களையோ பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்க அவை அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த திருடர் 2 மடங்காக ஈடு செய்ய வேண்டும். அவர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருட்களில் வீட்டுத் தலைவர் கை வைத்தாரா இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன் நிற்பார். ஒருவர் மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எதையாவது இன்னொருவரிடம் வைத்திருக்கும்படி கொடுத்திருக்க, இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வரவேண்டும். கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்பிடுவாரோ அவர் 2 மடங்காக பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும். ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டி செல்லப்பட்டால், அவர் பிறரது உடைமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேல் இடும் ஆணை அவர்களுடைய வழக்கை முடிவு செய்யும். உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். மற்றவர் ஈடுகட்ட வேண்டியதில்லை. ஆனால் அவருடன் இருக்கும்போது அது திருடப்பட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடுகட்ட வேண்டும். அது விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வர வேண்டும். அதற்கு ஈடுகட்ட வேண்டியதில்லை. ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டுவிட்டால் அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடுகட்டத்தான் வேண்டும். உரிமையாளர் அதனுடன் இருந்திருந்தால் அவர் ஈடுகட்ட வேண்டியதில்லை. அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகை செலுத்தப்பட்டால் போதும். ஒழுக்க நெறிகள். திருமண ஒப்பந்தமாகாத கன்னி பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரிசம் கொடுத்து அவளை வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அவளுடைய தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னி பெண்ணுக்குரிய பரிசத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும். சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே. விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும். ஆண்டவருக்கே அன்றி வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே. அவனை கொடுமைப்படுத்தாதே. ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். கைம்பெண் அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்களது அழுகுரலுக்கு செவி சாய்ப்பேன். மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன். இதனால் உங்கள் மனைவியர் கைம்பெண்டிராவர். உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவார்கள். உங்களோடிருக்கும் என் மக்களில்
ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால் அவரை நீ நெருக்கடி செய்து மிதமிஞ்சிய வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையுமுன் அதை அவரிடம் திருப்பிக் கொடுத்துவிடு. ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை, உடலை மூடும் அவரது மேலாடையும் அதுவே. வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவர். கடவுளை நீ பழிக்காதே, உன் மக்களின் தலைவனை சபிக்காதே. உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் இரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே. உன் புதல்வருள் தலைப்பேற்றை எனக்கு அர்ப்பணிப்பாய். உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்தமட்டிலும் நீ அவ்வாறே செய்வாய். குட்டி 7 நாள் தன் தாயோடு இருக்கட்டும், 8ஆம் நாளன்று அதை எனக்கு அளிப்பாய். என் முன்னிலையில் நீங்கள் தூய மக்களாய் இருங்கள். வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் விலங்கின் இறைச்சியை நீங்கள் உண்ண வேண்டாம், அதை நாய்களுக்கு போடுங்கள்.